ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை காவிரி கரையில் ஏராளமானோர் தாலிக்கயிறு மாற்றினர். முன்னோர்களையும் வணங்கினர். 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் மணிகண்டன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். ஆடி 18ஆம் தேதியான ஆடி பெருக்கு அன்று பக்தர்கள் காவிரி ஆற்றிற்கு மரியாதை செலுத்தியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் திருமண நாட்களில் திருமண தம்பதியினர் தங்களது மாங்கல்யத்தில் மஞ்சள் கயிற்றை மாற்றி வழிபாடு செய்வதும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்திருக்கக்கூடிய கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் மிகவும் புண்ணிய ஸ்தலமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், காவேரி, பவானி மற்றும் அமுத நதி ஆகிய 3 நதிகளும் சங்கமிக்கும் பகுதியில் இந்த கோயிலானது அமைந்திருக்கிறது. இந்த கோயிலின் பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி தொடர்ந்து தங்கள் நேர்த்தி கடனையும் வழிபாடுகளையும் செய்து வருவது வழக்கமாக இருக்கிறது. விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை வழங்கும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை வழிபடும் முக்கிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு விழா பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் நதிகளை வழிபட்டு மஞ்சள், குங்குமம், மலர் உள்ளிட்ட நதிகளில் சமர்ப்பித்து நதிகளையும் வணங்குவர். பெண்கள் புதுமண தம்பதிகள் குறிப்பாக மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பவானி, காவேரி, அந்தர்வாகனின்னு 3 நதி சேர இடம். இன்று நாளை புதுமண தம்பதிகள் சரடு மாற்றிக்கொள்வது வழக்கம். அது இல்லாமல் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் திதியெல்லாம் பண்ணுவாங்க. திதி பரிகாரங்கள் எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி அரசு வெள்ளம் அதிகமாக போகிறதுனால தடுப்பெல்லாம் ஏற்படுத்தி நிறையா மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி சிறப்பாக வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இங்கு முழுவீச்சில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமது யாசினுடன் செய்தியாளர் ராம் மணிகண்டன்.